அன்னைக்கு கோயில்ல பரிகாரம் பண்றப்போ பாரதிக்கு சாமி வந்து ஆடின ஆட்டத்தை பார்த்தல்ல, அங்க இருந்த அத்தனை பேரையும் அடிச்சு தூக்கி போட்டு பத்ரகாளி மாதிரி நின்னா. இனிமே அவகிட்ட மோதுறது நமக்கு சரியா இருக்காது மித்ரா. எனக்கு இப்படி எல்லாம் பண்றது தப்புன்னு தோணுது. அன்னைக்கு அந்த பாரதி அடிச்சாலா இல்ல அந்த அம்மன் வந்து அடிச்சுதான்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு அடியை நான் பார்த்ததே இல்லை. நீ தாலியை வேற ஆளை வச்சு திருடி இருக்க. என்ன இருந்தாலும் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்கிறத மறந்துடாத. தாலி விஷயத்துல விளையாண்டா அது பெரிய ஆபத்தாயிடும். இது பாரதி தாலின்னு சொன்னதுல இருந்து எனக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. தேவையில்லாம நீ வம்ப விலைக்கு வாங்குறியோன்னு தோணுது. இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. நானாவது உன்கிட்ட சொல்லிருப்பேன். நந்தினி, இப்ப எதுக்கு தேவையில்லாம இப்படி பயப்படுற? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இங்க நடக்காது. ஐயோ மித்ரா, உனக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைக்க போறேன்னு எனக்கு புரியல. பாரதிக்கு கடவுளோட சப்போர்ட் நிறைய இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் அவளை பழி வாங்கறதுக்காக நாம போடுற எந்த எஃபர்ட்டுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. சார், என் பேர் ஆதி. என்ன வேணும்? ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ஏரியால பாரதின்னு ஒரு பொண்ணுகிட்ட செயின் ஸ்நாச்சிங் பண்ணிருக்காங்க சார். ஆமாமா, அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போச்சு. இப்போ அதுக்கு என்ன? நீங்களும் அந்த கேஸ் விஷயமா தான் வந்தீங்களா? அதான் ஏற்கனவே அவங்க கிட்ட ஏதாவது தகவல் கிடைச்சா ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிருந்தேன். அப்புறம் அதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. என்ன சார், நீங்க எவ்வளவு அலட்சியமா பேசுறீங்க? திருடனுக்கு செயினை பிடிச்சி இழுத்ததுல அவங்க தடுமாறி கீழே விழுந்து அடிபட்டிருக்கு. ஒருவேளை கீழே விழுந்தவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருப்பீங்களா சார்? என்ன சார், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அதான் எதுவும் நடக்கல. ஐயோ சந்தானா, இவரு சொல்றத கேட்டியா? அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல நாம ஆக்ஷன் எடுக்கலன்னா இவர் உடனே ஐஜிக்கு ஃபோன் பண்ணுவாரா? ஐயோ ஐயோ ஐயோ, உன்ன மாதிரி நாங்க எத்தனை பேரை பார்த்துருக்கோம். ஐஜி தெரியும், மினிஸ்டர் தெரியும், அப்புறம் எம்எல்ஏ தெரியும்னு என்கிட்ட வந்து எத்தனை பேர் காசு சொல்லியிருப்பானுங்க. சும்மா டைமை வேஸ்ட் பண்ணாம இடத்த காலி பண்ற வழியை பாருங்க சார். எப்படி இருக்கீங்க? என்ன அதிசயமா ஃபோன் பண்ணிருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒரு சின்ன பிரச்சனை, உங்க ஹெல்ப் வேணும். நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. கமானாதே, நீங்க இது மாதிரிலாம் கேட்டு எனக்கு ஃபோன் பண்ண மாட்டீங்களே. என்ன விஷயம் சொல்லுங்க. ஆதி, ஐ எம் சாரி. என்ன பண்றது, டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு சொன்னாலும் சில ஆளுங்க திருந்த மாட்டாங்களே. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஸ்டேஷன்ல பேசுறேன். ஓகே சார், தேங்க்யூ. யோ சந்தானா, இதால என்ன போகலையா? ஐயோ, எங்க இருந்தா வந்து நமக்கு வேலை சொல்றாங்க பாரியா. சாரி சார். உங்க சாரி எல்லாம் எனக்கு வேணாம் சார். அந்த ஏரியாவில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நான் இப்போ பார்க்கணும். சார், பிரச்சனை என்னன்னா திருட்டு நடந்த ஏரியாவில் ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்லை சார். அதனால திருட்டிட்டு போனது யாருன்னு கண்டுபிடிக்கிறது இப்போதைக்கு ரொம்ப கஷ்டம் சார். அந்த இடத்துல இல்லைன்னா என்ன சார், அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல அவங்க கிராஸ் ஆகிருக்கிறப்போ ஏதாவது ஒன்றில் ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல, அதை செக் பண்ணி பார்க்கலாம் சார். சந்தானம், நீங்கள் இவர் கூட போய் அந்த ஏரியாவில் வேற எங்கேயாவது இருக்கிற சிசிடிவியில் இந்த செயின் ஸ்நாச்சிங் சம்மந்தப்பட்டவங்களோட ஃபுட்டேஜ் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. சரிங்க சார். சார், என்ன பண்ணாலும் இந்த கேஸ்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை. நீங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு தெரியல. உங்களை ஏன் கூட வர சொல்லி சொன்னேன் சார். இங்கே இருந்துக்கிட்டே எல்லாத்தையும் முடிவு பண்ணாதீங்க. எல்லாம் கால கொடுமை. மேல் மட்டத்தில் யாரையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இங்கே வந்து நம்ம உயிரை வாங்க வேண்டியது. நம்ம போலீஸ்காரனால இவர் போலீஸ்காரனான்னு தெரியல. யாரெல்லாமோ வந்து நம்மளை அதிகாரம் பண்ணுற மாதிரி ஆகி போயிடுச்சு. எல்லாம் நம்ம நேரம், எல்லாம் நம்ம ராசி பலனில் போட்ட மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. போலாமா? போலாம். கழுத்துல அவர் கட்டின தாலி இல்லாம நான் பண்ண போற பூஜை எப்படி முறையா இருக்கும் சாமி? சுமங்கலி கழுத்துல தாலி கண்டிப்பா இருக்கணும்.
அதனால சாமி கொத்து ஆகி அவரோட உயிருக்கு அதுவே பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது சாமி? தாலி இல்லாம நான் பண்ற பூஜைய அந்த அம்மன் ஏத்துப்பாளா? நீ இப்படி கேக்குறது தான் அந்த அம்மனை சோதிக்கிற மாதிரி இருக்கு. அந்த அம்மன் தான் குழந்தைங்க எப்படி பூஜை பண்ணாலும் அதை மனசார ஏத்துக்குவாம்மா. நீ பண்ண போற இந்த பூஜைய கண்டிப்பா அந்த அம்மன் ஏத்துக்குவாம்மா. கடவுள் விஷயத்துல நமக்கு வேண்டியது நம்பிக்கை வேண்டிதாம்மா. நீ மனசார அந்த அம்மனுக்கு பண்ண போற பூஜையால உனக்கு அவ கேட்டதெல்லாம் கொடுப்பாம்மா. இத பாருமா, உன் புருஷன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. அதனாலதான் தாலி உன் கழுத்துல இருந்து பறி போயிருக்கு. அதுக்காக நீ பூஜை பண்ணாம இருந்தா உன் புருஷன் உயிரை காப்பாத்துறது கஷ்டமாயிடுமா. இந்த பூஜை நடந்தே ஆகணும். நீ இதை பண்ணியே ஆகணுமா. அக்கா இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோட்ல குழந்தைங்களோட நடந்து போயிட்டு இருந்த ஒரு பொண்ணுகிட்ட செயினை அறுத்துட்டு போயிட்டாங்க. அதை பாத்தீங்களா? ஆமா தம்பி, அப்ப நான் இங்கே தான் இருந்தேன். ஒரு பொண்ணு அது பாட்டுக்கு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்துச்சு. இவனுங்க எங்க இருந்து வந்தானுங்கன்னு தெரியல. திடீர்னு வந்து அந்த பொண்ணு கழுத்துல அந்த செயினை பிடிச்சி அறுத்துட்டு போயிட்டானுங்க தம்பி. செயின் கையோட போயிடுச்சுப்பா. அந்த பொண்ணு தான் தடுமாறி போய் கீழே விழுந்து கையெல்லாம் அடிபட்டுச்சு தம்பி. பார்க்கவே பாவமா இருந்துச்சு. இன்னைக்கு நகை விற்கிற விலைக்கு கழுத்துல தங்கம் போடுறதுக்கே ரொம்ப பயமா இருக்குப்பா. இதெல்லாம் கலிகாலம், என்னத்த சொல்றது. இந்த ஏரியால அடிக்கடி இந்த மாதிரி நடக்குமாக்கா? இல்ல தம்பி, எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவுல இதுதான் முதல் தடவை. இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி விஷயம் இந்த ஏரியாவுல நடந்ததே இல்லை தம்பி. செயின் ஸ்நாச்சிங் பண்றவனுங்க பழக்கம் இல்லாத ஏரியால இப்படி தைரியமா இறங்க மாட்டாங்களே. கண்டிப்பா இவனுங்க ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிட்டு போயிருப்பானுங்க. அதை என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு தவக்குல வீடியோ கால் பண்றான். ஹலோ தமிழ், என்னாச்சு? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? என்னம்மா? என்னன்னு தெரியலண்ணே, திடீர்னு வந்து போனை கேட்டுச்சு. பார்த்தா உங்களுக்கு வீடியோ கால் பண்ணிருக்கு. தமிழ், உனக்கு என்ன சொல்லணும்? தவக்கல போன நீ வாங்கி பிடிச்சுக்கோ. சரிண்ணே. தமிழ், இன்னொரு தடவை சொல்லு. அப்பாவுக்கு புரியல. அது அம்மா கிட்ட செயினை திருடிட்டு போனவங்களை பத்தி உனக்கு நல்லா தெரியுமா? என்ன தெரியும் தமிழ்? தமிழ், நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல.